ஹலோ எவ்ரிவன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செலெக்ஷன் போஸ்ட் பேஸ் 12 ஜூன் 21 ஷிஃப்ட் 2 ஜிஎஸ் கொஷின்ஸ்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அதை எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? மொதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிக்கெட்ஸுன்ற டிசீஸு எந்த விட்டமின் டெஃபிஷியன்சினால் காஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரிக்கெட்ஸ் என்னது? விட்டமின் டியோட டெஃபிஷியன்சின் காரணமாக இந்த ரிக்கெட்ஸுன்றது வருது. இப்போ பார்த்திங்கன்னா விட்டமின்னு, அதோட B1 B2 அந்த ஃபார்மு, அதுக்கு அதர் நேமு, அதோட அந்த டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய அந்த டிசீஸு, இது எல்லாமே என்னென்னா நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு செட்டு வரும். ஓகேவா? அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுங்க. சுத்தமாக தெரியல, நான் சுத்தமாக தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இப்போ ஆனால் நான் ரிவைஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா தயவு செஞ்சு அது ஒரு ரிவிஷனை போட்டு போயிடுங்க. ஏன்னா எக்ஸாமில் ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் கேட்குறான். எதுவுமே கஷ்டமான கேள்வினே இல்லை. மினிமம் அட்டம்ப்டே 75க்கு மேலே கொடுக்குற அளவுக்கு தான் கேள்வின்றது இருக்குது. சரியா? அது இங்கிலீஷில் இருக்கலாம், மேக்ஸில் இருக்கலாம், ஜிஎஸ்சில் இருக்கலாம், ரீசனிங்கில் இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்ஸை தவிர மீதி எல்லா சப்ஜெக்ட்லையும் 25க்கு 25 போடுற அளவுக்கு தான் பேப்பரே இருக்குது. எல்லா பேப்பருமே பாரபட்சமே இல்லை. ஏன்னா இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, செகண்ட் கொஷின் போவோம். செகண்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்டொமக்கில் டைஜஷன் நடக்குதுல்ல, ஸ்டொமக்கில் டைஜஷன்ன்றது நடக்குது. அந்த டைஜஷனை காஸ் பண்ணக்கூடிய கிளாண்டு பேர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. கேஸ்ட்ரிக் கிளாண்ட். ஓகே, அடுத்து சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. அதாவது இந்த சிவில் சர்வீஸு, இது எக்ஸாம்ஸு, இதையெல்லாம் யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்வாலிஸ். இம்பார்ட்டண்ட்டான கவர்னர் அவங்கவுங்க என்னென்னலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அபாலிஷன் ஆஃப் சத்தி யார், அப்புறம் ரயில்வே போட்டது, டெலிஃபோன் லைன் போட்டது. ரயில்வேயில் ஃபஸ்ட்டு ரயில்வே லைன் எத்தனை கிலோமீட்டர்? 34 கிலோமீட்டர், மும்பை டு தானே. இதையெல்லாம் சும்மா பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு, ஷாஜஹானுக்கு அப்புறம் எந்த முகல் வந்திருக்காங்க, எந்த முகல் எம்பரர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷனில் அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய யார் இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதோட டேட்டா எனக்கு கிடைக்கல. இதை ஆப்ஷன் வச்சு நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து என்னென்னா, சேக்கர்டு கேம்ஸ். இந்த புக்கை எழுதினது யார்? விக்ரம் சந்திரா. நெக்ஸ்ட்டு, ஸ்ரீஹரிகோட்டா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு ஆந்திராவில் லொக்கேட் ஆகிருக்கு. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா நெல்லூரில். அடுத்து, விஷ்ணு கோவிந்த் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ரிலேட் ஆனவர்? இவர் யாருன்னா வயலினிஸ்ட். நெக்ஸ்ட்டு, வாட் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் occurs when worker look for new employment or leave the old job and go to a new job.
இது என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறது எந்த டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட்டு அஜீரா ஃபெஸ்டிவல் எந்த ஊரை சார்ந்தது? மும்பையை சார்ந்தது. ஓகேவா? இது ஏதோ ஒரு கிறிஸ்டின் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். 10th. இப்போது யாரோட மெசஞ்சர் தான் மெகஸ்தனிஸ்? யார்? செலுஸ்கஸ் நிக்கட்டரோட மெசஞ்சர் தானே இவர் மெகஸ்தனிஸு. 11th. இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கக்கூடிய அந்த பவுண்ட்ரி லைனுக்கு பேர் என்ன? மெக்மோகன் லைன். தென் ஆஃப்ரிக்கா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்த 2 பவுண்ட்ரி லைனையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 12 முடிச்சிட்டனா? 13. ஃபினான்ஸ் கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். கரெக்டாக? சாரி, அதோட சேர்மன் ஒருத்தர் இருப்பார். அந்த சேர்மன் கூட அதர் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டாங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 14th. லாங் வாக் டு ஃப்ரீடம். இந்த புக்கை எழுதினவர் யார்? நெல்சன் மண்டேலா. 15th. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராபி கிராப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஆப்ஷனில் அது இருந்திருக்கும். ராபி, காரிஃபு, ஜைடு, இந்த 3 கிராப்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்றத படிச்சுட்டு எப்போ அதை வந்து விதை போடுறாங்க, எப்போ அறுவடை பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ ரிப்பப்ளிக் டே பரேடில் யார் சல்யூட் அடிப்பா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. யாருன்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம பிரசிடெண்ட்டு தான் வந்து சல்யூட் அடிப்பாங்க. சரியா? 16 கொஷின் கிட்ட நம்ம இது பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. நான் நிறைய கேள்வி உங்களை கேட்டிருப்பேன், ஒரு 3-4 கேள்வி கேட்டிருப்பேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட்டில் ஆன்சரை லீவ் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.